சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். திட்டமிட்டபடி 1998 டிசம்பர் 30 அன்று டாடா இண்டிகா வெளியானது. 15 நாள் கழித்து நாடு முழுவதும் அதற்கான முன்பதிவை தொடங்கிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் ரத்தன் டாடா குழுவின் பெரிதாக எதையும் எதிர்பார்க்கல. மிஞ்சி போனால் 15,000 கார் அல்லது 20,000 பேர் டாடா இண்டிகாவுக்காக முன்பதிவு செய்வாங்க என்று தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா முன்பதிவு தொடங்கி ஒரே வாரத்துக்குள் மொத்தம் 1,16,000 ஆர்டர்கள் குவிந்தன. இத்தனை 1,15,000 ஆர்டர்கள் குவிந்திருந்துச்சு. இத்தனைக்கும் மக்களும் முழு பணத்தை கொடுத்து டாடா இண்டிகாவுக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. இன்னும் ஏராளமான பேர் வரிசையில் காத்து கொண்டிருந்தார்கள். இந்தியர்களுக்காக பார்த்து பார்த்து உருவாக்கிய கார் என்பதால் அதற்கு நம் மக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்கும் என ரத்தன் டாடா ஏற்கனவே வகித்து இருந்தார். அதே டைம்ல அவருக்கு டவுட்டும் இருந்துச்சு. ஆனால் கார் மேனுஃபேக்சரில் என்ன பண்ணுறாங்க, அதை இந்திய ரோடுகளில் பயணிக்கணும், இந்திய மக்களுக்கு இருக்கணும், நடுத்தர வர்க்கத்தினர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணுன்றது எல்லாமே பார்த்து சூழ்நிலை எல்லாமே ஆராய்ஞ்சு டெஸ்ட் பண்ணி லேப் டெஸ்ட்லாம் பண்ணி தான் பண்ணணும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஓவராக கேர் எடுத்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்படி லட்சக்கணக்கில் ஆர்டர்கள் குவியும்னு அவங்க கொஞ்சம் கூடமே எதிர்பார்க்கல. கார் மூவ் ஆகுமான்றதை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் லான்ச் பண்ணதுக்கு அப்புறமே இங்கே அது ஆர்டர்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிருது. ஸோ ஆனால் இந்த சந்தோஷம் சில தினங்களுக்கு தான் இருந்துச்சு. டாடா இண்டிகா வெளியான சில நாட்களுக்குள் விளம்பரம் தான் பெருசு, சரக்கு ஒன்றும் இல்லை என்ற நியூஸஸ் வர ஆரம்பிச்சிருந்துச்சு. எந்த ஒரு புதிய தயாரிப்பிலும் இது போன்ற ஆரம்பர பிரச்சனைகள் நிச்சயம் இருக்கும். ஆகவே ரத்தன் டாடா இதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு இல்லாமல் என்ன பிரச்சனை, எப்படி தீர்ப்பது என கவனம் செலுத்த தொடங்கினார். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அதில் பிரச்சனை வருது அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ நியூஸஸ் வரும் தான். அதை என்ன பண்ணணும், அடுத்த வெர்ஷனில் எப்பவுமே நம்ம பைக்கில் கார்லலாம் பார்ப்போம்ல, சிசி இன்க்ரீஸ் பண்ணி லான்ச் பண்ணுவாங்க நியூ மாடல்ன்ற. அடுத்த வெர்ஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சொன்ன பிரச்சனையெல்லாம் தீர்த்து ஸோ நியூவாக ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்டாங்க. அடுத்த சில வாரங்களில் டாடா மோட்டார்ஸ் பிரதிநிதிகள் நாடு முழுவதுமா என்ன பண்ணுறாங்க, சுற்றுப்பயணம் செய்கிறாங்க. ஏற்கனவே டாடா இண்டிகா வாங்கியவர்கள் வாங்கலாமா என யோசித்து கொண்டிருப்பவர்கள், சோதனை முயற்சியாக ஓட்டி பார்ப்பவர்கள் என்று எல்லாரையும் மீட் பண்ணி பேசுகிறாங்க. பேசிட்டு அவர்கள் சொல்லும் குறைகள் ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு புதுசாக அடுத்த ப்ராடக்ட் லான்ச் பண்ண ரெடி ஆகுறாங்க. அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.